பாவக்காய் குழம்பு. ஏம்மா இந்த பாவக்காய் குழம்பு போட்டு தொல்லை பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அவ்வளோ ஹெல்திங்கிறதுனால தாங்க திரும்ப திரும்ப சொல்கிறோம். குழந்தைங்களுக்குன்ட்டு இல்லை, நம்மளுமே சாப்பிட்லாம். இது வந்து நம்ம எவ்வளவோ இனிப்பெல்லாம் சாப்பிடுவோம். இது ஒரு பூச்சி மருந்து மாதிரி கூட நினச்சி வீக்லி ஒன்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு பிளெயின் கடாயில் இது கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாரி, அந்த அன்றைக்கி பவர் கட் ஆகிடுச்சு. நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சோம். பட் அதனால் அந்த லைட் கொஞ்சம் எனக்கு அப்படி பளிச்சு நடிக்குது. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் சீரகம், சோம்பு, அப்புறம் மல்லி, வரமல்லி கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு, ஒரு தக்காளியோ 2 தக்காளியோ உங்கள் குழம்புடைய தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தேங்காய், நான் 1.5 கை தேங்காய் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி போடணுமோ போட்டு உங்கள் குழம்பு அதாவது இந்த ஆட்டின குழம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்குவம் தான் மெயின். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டுடுங்க. பக்கத்துலேயே ஒரு பவுலில் புளி ஊற வச்சுக்கோங்க குழம்பு வைக்கிறதுக்காக. இப்போ இதை அரைச்சி பேஸ்ட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதுதான் அதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஓரளவுக்கு விட்டுட்டு அதில் கடுகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அது பொரிஞ்சதும் டைரெக்டாக பாவக்காயை அதில் போட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து அந்த எண்ணெயிலேயே அந்த பாவக்காய் நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் பண்ணினீங்கன்னா அப்படி இருக்கும். எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும். வேண்டான்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். 3 நாள் 4 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், அதாவது குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சரி, சாம்பார் தூள் இருந்தாலும் சரி, அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் 2-2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு இதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கப்புன்னு மூட வச்சு அந்த புளித்தண்ணிலேயே பாவக்காய் வந்து நல்லா கொதி வரணும். நல்லா வெந்துடவும் செய்யணும். அதை மூடி போட்டு மூடி விட்டுருங்க. நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சதையும் எடுத்து ஊற்றி நல்லா சலசலன்னு நல்லா கொதிக்கட்டும். பாவக்காயும் வெந்து பச்சை வாசமும் போய் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ஜம்முன்னு இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் கொதித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. அது இன்னுமே டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.